வெல்கம் டு சயின்ஸ் அகாடமி. நான் உங்கள் நித்யா கணேஷ். குட் மார்னிங் டு ஆல். பாருங்கள், டிஎன்பிசியில் கேட்கப்பட்ட கொஸ்டின் பாருங்கள். சரியான இணையை தேர்வு செய்க. ஃபஸ்ட்டு ஒன், அகோம்களின் கிளர்ச்சி, ரமோசி கிளர்ச்சி, சாந்தல் கிளர்ச்சி, வைரசி கிளர்ச்சி. ஆன்சர் பாருங்கள். ஆன்சர் ஏ 1 மற்றும் 3 சரி. அகோம்களின் கிளர்ச்சி, சாந்தல் கிளர்ச்சி. ஸோ இந்தமாரி ஆப்ஷன் கொடுத்துட்டாங்கன்னா அந்த கோம் ஞாபகம் வச்சுக்கோங்க. கோம் கோம் ஓகேங்களா. கோம் கோம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இது கரெக்டு ஓகேங்களா. சாந்தல் கிளர்ச்சினாவே சித்து கங்கு அப்படின்றாங்க ஓகேங்களா. சித்து கங்கு. ஸோ இதை பற்றி நம்ம பார்க்கலாம். பாருங்க, அஸ்ஸாமில் 1828 நடைபெற்ற அகோம் கிளர்ச்சி முதல் ஆங்கிலேய பர்மிய போருக்கு பிறகு 1826 பிரிட்டிஷர் அஸ்ஸாம் பகுதியை கைப்பற்றதாகும் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த அகோம் கிளர்ச்சினாவே என்னென்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பொதுவாகவே இந்த கிளர்ச்சினாவே இந்த 4 கிளர்ச்சி பார்த்தோம்ல, அந்த 4 கிளர்ச்சியும் நிலத்துக்காக போராடி இருப்பாங்க. அந்த அந்த மக்கள் நிலத்துக்காக போராடி இருப்பாங்க ஓகேங்களா. ஒரு கிளர்ச்சியும் ஒரு மக்கள், அங்கே வாழ்ந்த மக்கள் போராடி இருப்பாங்க. பொதுவாக அகோம்னாவே பழங்குடியினர் ஓகேங்களா. பழங்குடியினர் ஓகே. அகோம்னாவே பழங்குடியினர் எதிர்ப்பு வழி போராட்டம், அவங்களோட எதிர்ப்போட போராட்டம். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தங்கள் நிலங்களை அவரை திரும்ப ஒப்படைக்காதற்கு எதிராக கோம்தர் கோன்வர் தலைமையில் வெடித்த ஒரு குறிப்பிட்ட பழங்குடி எதிர்ப்பு ஓகேங்களா. யாரோட தலைமையில்னா கோம்தர் கோன்வர். அங்கே கொஸ்டின் எப்படி இருக்குன்னா, கோம் தார் கன்வர்ச்சா கொஸ்டினில் பாருங்கள். ஒரு செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். அகோம்களின் கிளர்ச்சி, கோம்தார் கன்வர். நம்ம அந்த பேரால பார்த்தது பாருங்கள், பேரால பார்த்தது கோம்தர் கோன்வர் ஓகேங்களா. கோம்தர் கோன்வர். கன்வர்னாலும் கோன்வர்னாலும் ரெண்டும் சேம் தான். நீங்கள் ஒரு என்னடா மாற்றி இருக்குன்னு சொல்லி எதுவும் நினைக்க வேணாம். ஏன்னா இதுவும் ரெண்டும் கரெக்ட் தான். ஸோ அகோம் கிளர்ச்சினாவே எந்த இடத்துல பாருங்கள், அஸ்ஸாமில் நடந்திருக்கு. அது 1828 ஓகேங்களா. அதுக்கு பின்னாடி ஆங்கிலேய பர்மிய போருக்கு பின்னாடி 1826 பிரிட்டிஷர் அஸ்ஸாமின் பகுதியை கைப்பற்றினர். பிரிட்டிஷர் அஸ்ஸாம் பகுதி கைப்பற்றினர். அதுக்கு பின்னாடி இந்த நிலங்கள் கைப்பற்றினால யாரோட தலைமையில் பழங்குடியின எதிர்ப்பு போராட்டம் நடத்துதுன்னா கோம்தர் கோன்வர் ஓகேங்களா. கோம்தர் கோன்வர். அடுத்தது ரமோசி கிளர்ச்சி. ரமோசி கிளர்ச்சினாவே 1822 1841. பாருங்க, எவ்வளோ இயரில் அந்த கிளர்ச்சி போராடி இருக்காங்க என்பது மகாராஷ்டிராவில் பிரிட்டிஷர் ஆட்சியின் கடுமையான நிலவரி ஓகேங்களா. கடுமையான வரி வசூல் மற்றும் நிர்வாக முறைக்கு எதிராக சதாரா மற்றும் புனே பகுதிகளில் வாழ்ந்த ரமோசி பழங்குடியினர் ஓகேங்களா. இதுவும் பழங்குடியினர் சார்ந்து போராட்டம் நடந்திருக்குப்பா. அது மட்டும் இல்லாமல் அங்கே யாரோட தலைமையில் சித்தூர் சிங் மற்றும் உமாஜி நாயக் தலைமையில் போராட்டம் நடைபெற்றது. யாரோட தலைமையில்னா சித்தூர் சிங், உமாஜி நாயக். அப்போ ரமோசி கிளர்ச்சினாவே யார் யாவும் சித்தூர் சிங்கும் உமாஜி நாயக்கும் ஞாபகம் வந்திருக்கும். அந்த வருஷம் பார்த்திங்கன்னா 1822 ஓகேங்களா. சித்தூர் சிங் 1822, உமாஜி நாய்க்கு 1825 26 ஓகேங்களா. அப்போ ரமோசி கிளர்ச்சினாவே எந்த வருஷம் எது முடிய, சித்தூர் சிங் எந்த வருஷம், உமாஜி நாய்க்கரும் எந்த வருஷம் தலைமையில் போராட்டம் நடந்திருக்கு ஓகேங்களா. பழங்குடியினர் அந்த பகுதி கைப்பற்றிருப்பாங்க. அது அவங்க போராடி இது கைப்பற்றிருப்பாங்க. எனக்கு வேணும், எங்களோட நிலத்தை எங்களுக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லி போராடி இருப்பாங்க.
அடுத்து பாருங்கள், நெக்ஸ்ட்டு பாருங்கள், 8th ஸ்டாண்டர்டில் கிராமம் சமூகம் வாழ்க்கை முறையும் சாந்தல் கிளர்ச்சி பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? பாருங்கள், சித்து மற்றும் கங்கு சித்து மற்றும் கங்கு என்ற 2 சாந்தல் சகோதரர்கள் தலைமையின் கீழ் 10,000 வீரர்கள் ஒன்றி கூடினர். இக்கூட்டத்தினர் புரட்சி 1 மாதத்துக்குள் வலிமையான சக்தியினை பெற்றது. இந்த கூட்டம் வந்து 1 மாதத்துக்கு வலிமையான சக்தி பெற்றது. எத்தனை வீரர்கள்னால் 10,000 வீரர்கள் இருக்காங்க. 2 சகோதரர்கள் இருக்காங்க சாந்தல் கிளர்ச்சியில். யார்? அவங்க பேர் என்ன? சித்து, கங்கு. ஓகேங்களா? இதுலேயும் அவங்க பேர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கங்கு வந்து கனு இருக்கும். ஐரோப்பிய பண்ணையாளர்களும் ஆங்கிலேய அலுவலர்களும் ரயில்வே பொறியியலாளர்களும் ஜமீன்தார்கள் மற்றும் வட்டிக்கு பணம் கொடுப்போர் ஆகிய அனைவருக்கும் புரட்சியாளர்களுக்கும் தாக்கப்பட்டனர். புரட்சியானது பிப்ரவரி 1856 வரை தொடர்ந்தது. ஆக்சுவலி சாந்தல் கிளர்ச்சி வந்து நம்ம வந்து 8th ஸ்டாண்டர்டில் பார்த்தோம். இங்கே வந்து சாந்தல் கிளர்ச்சி வந்து 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் கேட்டிருக்காங்க. 3வது லெசன் இருக்குது. காலனியத்திற்கும் எதிரான இயக்கங்கள் தேசியத்துக்கு தோற்றும் அந்த லெசன் இருக்குப்பா. ஸோ சாந்தல் கிளர்ச்சி வந்து பார்த்தோம்னா அங்கே வந்து சாந்தல் கிளர்ச்சி, இங்கே வந்து சாந்தலார்களின் கிளர்ச்சின்னு இருக்குது. ஓகேங்களா? சாந்தல் கிளர்ச்சி, இங்கே சாந்தலார்களின் கிளர்ச்சின்றாங்க. இந்தியாவின் கிழக்கு பகுதியில் பரவலாக வாழ்ந்து வந்த சாந்தலர்கள் நிரந்தர குடியிருப்புகளின் கீழ் ஜமீன்தார்களை உருவாக்குவதற்காக தங்கள் பூர்வீக இடத்தை விட்டு இடம்பெயர்ந்தனர். ஓகேங்களா? சாந்தல் கிளர்ச்சியில் வந்து 2 சகோதரர்கள் இருக்காங்கன்னு சொன்னாங்க. ஸோ நம்ம வந்து 8th ஸ்டாண்டர்டில் பார்த்தோம்னா சித்து கங்குன்னு சொல்லி பார்த்தோம். இங்கே வந்து 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா சித்து மற்றும் கனு. ஸோ இவங்க 2 பேர் தான். அவங்க 2 சகோதரர்கள். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கடவுளிலிருந்து தேவ செய்தி கிடைத்ததாக அறிவித்தனர். அது மட்டும் இல்லாமல் 1800 இந்த சாந்தல் கிளர்ச்சியோட வருஷம் பாருங்கள், 1855. ஓகேங்களா? 1855. ஓகேங்களா? அது எந்த மாதம்? ஜூலை மாதம். அந்த கிளர்ச்சியானது மகாஜன்கள், ஜமீன்தார்கள், ஆங்கிலேய அதிகாரிகள் ஆகியோருக்கு எதிரான வெளிப்படையான கிளர்ச்சியாக உருவெடுத்தது. இவங்க அந்த போராட்டம் நடத்துகிறப்ப அவங்க என்னென்ன பொருட்கள் வந்து கையில் வச்சுருக்காங்கன்னா வில் மற்றும் விஷம் தடவிய அம்புகளை ஏந்தியவாறும் கோடாரிகள், கத்திகள் ஆகியவற்றும் அதாவது கையில் வச்சுக்கிட்டாங்க. அந்த பொருட்கள்லாம் வச்சுக்கிட்டாங்க. அவங்க வந்து ஒரு பிளேசஸ் நோக்கி சென்றாங்க. அந்த பிளேசஸ் இடம் வந்து ராஜ்மஹால் மற்றும் பாகல்பூர். ஓகேங்களா? எந்த இடத்த நோக்கி செல்கிறாங்கன்னா ராஜ்மஹால் மற்றும் பாகல்பூர் இடத்த வந்து நோக்கி சென்றுட்டே இருக்காங்க. பராசி இயக்கம் பாருங்கள். பராசி இயக்கம் வந்து யாரால் தொடங்கப்பட்டதுன்னா ஹாஜி சாரியத்துல்லா என்பவர் 1818 பராசி இயக்கம் தொடங்கப்பட்டது. ஓகேங்களா? அதுக்கடுத்து 1839 சாரியத்துல்லா மறைந்த பிறகு இந்த கிளர்ச்சிக்கு அவரது மகன் டூடு மியான் தலைமை ஏற்றப்பட்டது. அவர் வரி செலுத்த வேண்டாம் என்று விவசாயிகள் கேட்டுக்கொண்டார். வலியுறுத்தி டூடு மியான் நிலம் கடவுளுக்கு சொந்தமானது என்று அறிவித்தார். எனவே வாடகை வசூலிப்பதும் அல்லது வரி விதிப்பதும் ஆகிய இறை சட்டத்துக்கு எதிரான என்றார். கிராம அமைப்புகளின் கட்டமைப்பு மூலம் பெரும் எண்ணிக்கையிலான விவசாயிகளின் ஒன்று திரட்டப்பட்டன. அதுக்கடுத்து டூடு மியான் வந்து எப்போ மறைந்தார்னா 1862. பிறகு நோவோ மியான் வந்து 1870 மீண்டும் இந்த இயக்கம் வந்து உயிர் பெற்றதுன்னு சொல்கிறாங்க. பராசி இயக்கம்னாவே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹாஜி சாரியத்துல்லா வந்து 1818 வந்தார். பராசி இயக்கம் தொடங்கினார்.
அதுக்கு பின்னர் அவர் வந்து 1839 யார் வரான், அவரோட மகன் வந்து டூடு மியான் தலைமையில் வந்தார். பின்னர் அவர் மறைவுக்கு பின்னாடி மறைந்த பின்னாடி, அதாவது 1862 வந்து டூடு மியான் மறைந்த பிறகு 1870 நோவோ மியான் வந்து வந்தனால மறுபடியும் இந்த பராசி இயக்கம் வந்து மீண்டும் உயிர் பெற்றது. ஓகேங்களா? ஸோ வலியுறுத்திய டூடு மியான் என்ன சொல்கிறாருன்னா, நிலம் கடவுளுக்கு சொந்தமானதுன்னு சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட், இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள். இந்த கொஸ்டினோட யார் இந்த அகோம்களின் கிளர்ச்சினாவே கோம் ஞாபகம் வந்துச்சா? கோம்தர் கன்வர். அது நம்ம புக்கில் எப்படி பார்த்தோம்? கோம்தார் கோன்வர்னு சொல்லி பார்த்தோம். அந்த வருஷம் அகோம்களின் கிளர்ச்சியோட வருஷம் 1828. ஓகேங்களா? யாரோட தலைமையில்? கோம்தார் கன்வர். ஓகேங்களா? ரமோசி கிளர்ச்சி அதோட வருஷம் சொல்லுங்கள். 1855. யாரோட தலைமையில் நடந்துச்சுன்னா, இந்த இருக்காரா சித்தூர் சிங். இவர் வந்து எந்த வருஷத்தில் வந்து கண்டினியூ பண்ணாருன்னா 1822. அது மட்டும் இல்லாமல் உமாஜி நாயக் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அவங்க வந்து 1825 to 26. ஓகேங்களா? அடுத்து சாந்தல் கிளர்ச்சி. சாந்தல் கிளர்ச்சி தான் 1855. ரமோசி கிளர்ச்சி தான் 1822. சாந்தல் கிளர்ச்சினா 1855, ரமோசி 1822. ஓகேங்களா? அப்போ உமாஜி நாயக் வந்து 1825 26 அவங்களோட தலைமையில் நடந்தது. ஓகேங்களா? பராசி கிளர்ச்சினாவே யாரோடது தலைமையில் இருந்ததுன்னா, ஹாஜி சாரியத்துல்லா அவரோட தலைமையில் 1818. ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு சொல்லுங்கள், அகோம் கிளர்ச்சினாவே யாரோட தலைமையில் நடந்தது? கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அதோட வருஷம் சொல்லுங்கள். ரமோசி கிளர்ச்சியோட வருஷம் சொல்லுங்கள். சாந்தல் கிளர்ச்சியோட வருஷம், பராசியோட கிளர்ச்சி வந்து வருஷம் சொல்லுங்கள். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து ஏ தான். ஓகேங்களா? ஸோ ஓகே ஸ்டூடெண்ட், தேங்க்யூ டு ஆல். நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.